தவக்காலத்தோட 28வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒண்ணுதான். அதுதான் வெற்றி. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வெற்றியை விட கடவுள் கொடுக்கிற வெற்றி ரொம்ப பெருசா இருக்கும். சங்கீதம் முதல் அதிகாரத்துல ஒரு வரி வரும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய ஒரு உறுதிமொழின்னு பாருங்களேன். நீங்க ஒரு வேலை செஞ்சா அது கண்டிப்பா ஜெயிக்கும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். தவக்காலத்தோட 28வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். சங்கீதம் 1:3ல அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இருக்கு. நிறைய பேருக்கு நமக்குள்ளே வர கேள்வி என்னன்னா, நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனா ஏன் எனக்கு அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கல அப்படின்னு ஒரு யோசனை நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வசனத்துல தான் அதுக்கான பதிலே இருக்கு. ஒரு மரம் எப்படி செழிப்பா இருக்குமோ அப்படி நம்ம வாழ்க்கைய மாத்திர 4 ரகசியத்தை இந்த ஒரு 10 நிமிஷத்துல உங்ககிட்ட நான் சொல்றேன். இதுல விஷயம் நடப்படுதல். ஒரு மரம் தானா வளர்றதை விட ஒரு தோட்டக்காரனால நடப்படுவது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நம்ம விருப்பத்துக்காக மட்டும் ஓடிட்டே இருக்காம கடவுள் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்றாங்க. நீர்கால்களின் ஓரம் அப்படின்னு இருக்கா, தண்ணி எங்க இருக்கோ அங்க மரம் இருந்தாதான் அது நல்லா வளரும். நம்ம வாழ்க்கையில தண்ணி அப்படிங்கிறது இறைவனோட வார்த்தைகள் தான். நம்மளோட வேர் எங்க இருக்கு? உலகத்துல மனுஷங்க சொல்ற புகழ்ச்சியிலையா, இல்லைன்னா நிலையில்லாத பணத்திலையா? நம்ம வேறு இறைவன் கிட்ட தான் இருக்கு. நம்மளோட ஆணி வேர் எல்லாமே இறைவன் கிட்ட இருந்தா வெளியில வறட்சி வந்தாலும் நம்ம வாழ்க்கை காயவே காயாது. இதுல 2வது விஷயம் என்னன்னா, தன் காலத்தில் அப்படின்னு இருக்கா. அது என்னன்னா, ஒரு மாமரம் நட்ட உடனே பழம்லாம் தராது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது தப்பு. தாமதம் அப்படிங்கிறது மறுப்பு இல்லை, நம்ம உயர்வுக்கான ஒரு தள்ளி போக்கெல்லாம் இருக்கலாம். சில நேரத்துல அது தடுத்து நிறுத்தப்படலாம். மரம் வளர்றது வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள வேர் பலமாகிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கும் அப்படிதான். இப்ப நம்ம படுற கஷ்டம்லாம் நம்மளை இன்னும் பலப்படுத்துறதுக்காக தான். இதுல 3வது விஷயம் இலையுதிராத நிலை. அது என்னன்னா, வெயில் காலம் வர்றப்பெல்லாம் எல்லா மரத்தோட இலையும் உதிர்ந்து மொட்டையா நிற்கும். ஆனா ஆற்றோரத்துல இருக்கிற மரங்கள் மட்டும் நல்ல பச்சையாவே இருக்கும். அது என்னன்னா, வாழ்க்கையில பொருளாதார தடைலாம் வரலாம், ஆரோக்கிய குறைவும் வரலாம், ஆனா இறைவனை நம்புறவங்களுக்கு மட்டும் அந்த நேரத்திலையும் ஒரு நிம்மதி இருக்கும். அந்த பச்சை நிறம் தான் நம்மளோட நம்பிக்கை. எல்லா சூழ்நிலையிலையும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின் போது நம்ம ரொம்ப தைரியமாவே இருப்போம். இதுல 4வது விஷயம் என்னன்னா, செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஒரு வெற்றியோட உறுதி. அதாவது நீங்க பண்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதை வெற்றி பெற செய்வாரு. வெற்றி என்பது என்ன? வெற்றிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, நீங்க எடுக்கிற முடிவு சரியா அமையறதும் ஒரு வெற்றி தான். உங்க குடும்பத்துல நிம்மதி இருக்குது, நீங்க தொடுற காரியம் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, இது எல்லாமே ஒரு வெற்றி தான். நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி அந்த பாதையை நல்லா செம்மையாக்கி உங்களுக்கு அங்க ஒரு வெற்றியை தருவாரு. கிறிஸ்தவ நண்பர்களே, இந்த 28வது நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் உலகத்துல ஆசைகளை நம்பி ஓடாம உங்களோட வார்த்தைங்கிற தண்ணீருக்கு பக்கத்துல நடப்பட்ட மரமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி பாருங்களேன், நம்மளோட இலைகள் எல்லாம் உதிராது, நம்மளோட உழைப்பும் வீண் போகாது. நாம ஒரு காரியத்தை செஞ்சு அதுல தோத்து போயிருப்போம், ஆனா அதே காரியத்துல இப்போ ஒரு பெரிய வெற்றியை நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலிக்கட்டும்.
நம்பிக்கையோட இன்னைக்கு உங்க வேலைய பாருங்க. உங்களோட உயர்வு உங்க வாசல்ல வந்து நிக்கும். இன்னைக்கான வசனத்தை திரும்ப சொல்றேன் கேளுங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா இருக்குல்ல கேட்கவே? நாளைக்கு தவக்காலத்தோட 29வது நாள் தியானத்துல இன்னும் ஒரு வசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க கூட உங்க குடும்பத்துக்கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் தினமும் கேட்கறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு சத்தியத்தோட வரேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென்.